எந்திரிச்சா சிவசிவா சிவசிவான்னு சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படி ஒரு நாள் இருக்குமானால் நான் அது இறந்து போன நாளாகத்தான் இருக்கும். அப்படின்னு எவன் பக்தியில் திளைத்து நிற்கிறானோ அவன் சாமியை சட்டத்தை வச்சுக்கிட்டுலாம் பார்த்துட்டு இருக்கான். மேடம் உன் சட்டம் உன்னோட வச்சுக்கியா, உன் சட்டம் எங்கிட்ட செல்லாது போ, நான் நினச்சி தான் தீருவேன். அதுதான் பக்தியினுடைய உச்சம்ங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தே தான் ஆகணும். நீங்கள் வரலைன்னா அனுபவம் இல்லாமல் போயிடும். அதனால்தான் அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொன்பந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே. அதனையா எல்லை இல்லாதோர் அடிமை? வெள்ளிக்கிழமை தான் நினைப்பேன், சனிக்கிழமை தான் நினைப்பேன், ராகு காலத்தில் தான் நினைப்பேன், சஷ்டியில் தான் நினைப்பேன், பிரதோஷத்தில் தான் நினைப்பேங்கிறவனுக்கெல்லாம் எப்படி இருப்பார்? அவங்கெல்லாம் எல்லைக்கு உட்பட்டு அடிமை செலுத்துகிறவர்கள். எவன் ஒருவன் எல்லா நேரம் நினைக்கிறானோ அவன்கிட்ட இறைவன் எப்போதும் இருக்கிறான். இது நீங்கள் நாம் அவங்க சொன்ன சட்டத்தை மீறுகிறோம் நினச்சிடாதீங்க. சட்டம் எதற்காக? ஒரு ஒழுங்குக்காகத்தான், ஒரு வரையறைக்கு தான், அதுபோல் நெறிப்படுத்துவதற்கு தான். அது பக்தி வருவதற்கு தான் அந்த சட்டங்கள். பக்தி